வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி நம்ம கடையில தாங்க. இன்னைக்கு என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கரன்சி பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். நம்ம கடந்து வந்த பாதையை பாத்தீங்கன்னா ஒரு மெமரிக்காக தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கரன்சி எல்லாம் எந்த காலகட்டத்துல எந்த மாதிரி எல்லாம் புழக்கத்துல தான் நம்ம வீடியோல பாக்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கட்டு பாத்தீங்கன்னா சின்ன ₹1, அதாவது பாத்தீங்கன்னா 1986 வெளியிட்டு இருப்பாங்க. ₹1 நோட்டுங்கிறது பாத்தீங்கன்னா 49 வெளியிட்டாங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம். இந்த கட்டு பாத்தீங்கன்னா 1986 வெளியிட்டு இருப்பாங்க. இந்த கட்டுல பாத்தீங்கன்னா முன்னாடி காமிக்கிறேன், ஒரு 786 ஒரு ஃபேன்சி நம்பர் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கட்டு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த நோட்டு அது 786 ஒரு நோட்டு இருந்துச்சு, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குதுங்க இந்த கட்டுல பொறுத்தவரை. இதெல்லாம் காலம் தாண்டி வந்தாலும் கிட்டத்தட்ட 40-50 வருஷம் கடந்தாலும் 100 நம்பர் கவுண்டிங் புரியாம இருக்கு. அதுதான் மெயின் விஷயம். லூஸ் நோட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்மியா தான். இந்த கட்டுங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மதிப்பு அதிகமா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டு 90க்கு முன்னாடி, இது 2000க்கு அப்புறம் வெளியிட்ட நோட்டு. இந்த நோட்டு ₹1 நோட்டு 2017 வெளியிட்டு இருப்பாங்க. இந்த நோட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் புழக்கத்துக்கு வரல. நாணய சேகரிப்புல அதிகமா வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் நம்ம ரொம்ப அப்படியே அட்வான்ஸ் மாதிரிலாம் வந்துட்டோம். இந்த நோட்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் காலம் தாண்டி வந்தாலும் இன்னும் ஒரு 50 வருஷம் போனாலும் இந்த கட்டு அப்படிதான் இருக்கு. கை சுத்தமா இருக்கு, அந்த மாதிரி கட்டு சுத்தமா வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ₹2 கட்டுங்க. இந்த கட்டெல்லாம் எப்ப வெளியிட்டாங்கன்னா நல்லா பாத்துங்க, நோட்டு கலரே ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த கட்டெல்லாம் 1978 வெளியிட்டு இருப்பாங்க. 78ங்கிறது இன்னைக்கு கணக்கு பண்ணிக்கீங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 வருஷம் பக்கம் நெருங்க போகுது. இந்த கட்டெல்லாம் வெளியிட்ட வருஷம் பாத்தீங்கன்னா அதாவது பின்னு அடிச்சுதான் அந்த காலகட்டத்துல பின்னு அடிச்சு எல்லா கரன்சியும் வெளியிட்டு இருப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல் டைகர் படம் போட்டிருக்கோம். நோட்டு பாத்தீங்கன்னா அந்த மேல் பேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் பேப்பர்ல தான் அன்னைக்கு அந்த அழுக்கு காலகட்டத்தில் அடிச்சிருப்பாங்க. கை அழுக்கு பட்டுச்சு அந்த நோட்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 வருஷம் ஆனாலும் நோட்டு சுத்தமா இருக்கு பாருங்க. அதாவது கட்டுங்கிற பொறுத்தவரை ஃப்ரண்ட் பேக் மட்டும் தான் அழுக்கா இருக்கும், எல்லாமே கிளியரா இருக்கும். ஆனா ஃப்ரண்ட் பேக்குமே கிளியரா வச்சிருக்கோம். இந்த கட்டெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 5-6 கட்டு வச்சிருக்கோம். இந்த கட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுனா ஒரு ரேட்டு வரும், நார்மல் ஒரு ரேட்டு வரும். ஏன்னா அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா இந்த கட்டை சேகரிக்கிறேன்னா என்னன்னு கேட்டீங்க, எனக்கு முன்னாடி கடந்து வந்த பாதையில சேகரிக்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா இதை நான் சேகரிக்க முடியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இருக்க காலகட்டத்தில் சேகரிச்சிருக்காங்க. கரன்சி அதாவது காயினை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஞாபகம் மருந்து அதிகமா ஆயிருது. எதா இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி கரன்சியா இருக்கட்டும், காயினா இருக்கட்டும், அந்த மாதிரி மெமரியா கொடுத்து வெளியிடுறாங்க. இந்த ரோட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் விட்டுருப்பாங்க. சேட்டலைட் நினைவுபடுத்துற விதமா பாத்தீங்கன்னா இந்த நாட்டு சேட்டலைட் நோட்டு ₹2 நோட்ல அடிச்சு வெளியிட்டு இருப்பாங்க. இந்த நோட்டு பாத்தீங்கன்னா கலர் ஒரு வித்தியாசமா இருக்கும். 1ல இருந்து 100 நம்பர் பாத்தீங்கன்னா கவுண்டிங் பிரியாம வச்சிருக்காங்க. அதுதான் மெயின் விஷயமே. கலெக்ஷன் காலம் கடந்தாலும் நோட்டு பிரியாம இருக்கு பாருங்க. பின்னோட கரை கிடையாது. பின்னு நோட்டு பாத்தீங்கன்னா டேமேஜ் இல்லாம சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம வரது பாத்தீங்கன்னா ₹5 நோட்டுங்க. இந்த நோட்டெல்லாம் எப்ப வெளியிட்டாங்கன்னா 1975 வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ₹5 நோட்டு வெளியிட்டு இருப்பாங்க, மான் படம் போட்டு வெளியிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் விவசாய அக்ரிகல்ச்சர் நினைவுபடுத்துற மாதிரி பாத்தீங்கன்னா 1975 முன்னாடி அசோக் சக்கர சிம்பிள் போட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா டிராக்டர் படம் போட்டிருக்கோம். அதாவது உழுது ஓட்டுற மாதிரி டிராக்டர் படம் போட்டிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 வருஷம் கடந்து வந்துருச்சு. வெங்கட்ராமன் அவர் பாத்தீங்கன்னா கவர்னர் இருக்கும்போது கையெழுத்து போட்டிருக்காங்க. கட்டு பாருங்க, சூப்பரா சுத்தமா இருக்கு. பின்னு பெரியல சூப்பரா இருக்கு. கவர் கொண்டு பாத்தீங்கன்னா நல்ல பளிச்சு போட்டு வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 50 வருஷம் கடந்து வந்தாலும் இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் காலம் தாண்டி நம்ம வந்தாலும் கையில சுத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம கடந்து நடந்து போற பாதை ஒரு பைக் கிளம்பதான். அடுத்து ஒரு சங்கதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த மாதிரி கரன்சி இந்த மாதிரி நாணயத்தான் நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ₹5 கொடுத்தா இவ்வளவு பொருள் கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம ₹10 கொடுத்தா கூட ஒரு பொருள் கிடையாது. ஒரு தண்ணி பாட்டில் கூட நீங்க வாங்க முடியாது சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு மெமரியா கொண்டு வந்து வச்சிருக்கோம். அடுத்து ₹5 நோட்டு பாத்தீங்கன்னா இந்த நோட்டு 2000 வெளியிட்டு இருப்பாங்க. 2001 வெளியிட்டு இருப்பாங்க. இந்த நோட்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி காந்தி படம் போட்டிருக்கோம், பின்னாடி டாக்டர் படம் போட்டிருக்கோம். அது புதுசு, இது புதுசு, அது பழசு. இதுதான் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா அந்த 750 786 இருந்தா இத்தனை லட்சம் போகுது, அத்தனை லட்சம் போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 போக்குல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செல்லுல அறிவிக்க கிடையாது. நம்ம எல்லாம் இருக்க அப்படியே அட்வான்ஸ் மாடலாம் மாறி வந்துட்டோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு கொடுத்தா ஒரு நோட்டை கொடுத்தா வாங்கதான் செய்வாங்க. ஆனா இந்த நோட்டு வாங்கினா சின்ன நீங்க வாங்கினாவே நோட்டு ₹10 ₹20 வாங்கலாம். காலம் தாண்டி 50 வருஷம் ஆனாலும் அந்த நோட்டு இன்னும் புதுசா இருக்குல்ல, நீங்க கலெக்ஷன்ல வாங்கும்போது வாங்கலாம். நோட்டு நல்லாவே இருக்கும். இது புது நோட்டு, பழைய நோட்டு. இதெல்லாம் ஒரு நோட்டு 7 லட்சம் 8 லட்சம் சொல்லிட்டு ஆன்லைன்ல முழுக்க ஏமாத்துறாங்க. இப்ப நான் பேசி போடுற வீடியோவே அவங்க எடுத்து நான் என்ன பேக்ரவுண்டா அது பின்னாடி கொடுத்து அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எந்த நோட்டுக்கு வேலையே கிடையாதுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாணய சேகரிப்பு கலெக்ஷனா வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ₹10 கட்டுங்க. இது 1991 வெளியிட்டு இருப்பாங்க நோட்லாம்.
கட்டா இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 36-38 வருஷம் ஆக போகுது கட்டு. நம்ம இருக்க சூழ்நிலைக்கு இன்னைக்கு பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் வச்சு எடுத்து செலவு பண்ணாம இருக்க முடியும். 1000 ரூபாய் வேலை வந்தாலும் இந்த கட்டு ஒவ்வொன்றா பிரிச்சுன்னா அன்னைக்கு எவ்வளவு புழக்கத்துல ரொம்ப யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கட்டாவே இன்னமும் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் பண்ணவங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் தான் நம்ம எல்லாமே சேகரிச்சு வச்சிருக்கோம். நான் சேகரிச்சு வச்சு இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு போனா அந்த கட்டாவே இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டு கூட பெரியாம 1ல இருந்து 100 நம்பர் கவுண்டிங் பெரியாம சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கட்டெல்லாம். அடுத்து நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய் சக்கரம் போட்ட கட்டு. இது 1975ல வெளியிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 50 வருஷம் கடந்து வந்துருச்சு. 20 ரூபாய் இருக்கும்போது 2000 ரூபாய் வேல்யூ. அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இந்த 2000 ரூபாய்க்கு எவ்வளவு சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்கலாம். அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டை எடுத்து ஓரமா வச்சிருக்காங்க. கட்டை ஓரமா வச்சனாலதான் 1ல இருந்து 100 நம்பர் பிரியாம இருக்கு. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேர்த்து வச்ச ஒரு கலெக்ஷனை பத்தி இன்னைக்கு நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த நோட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டு 2 நோட்டு பாக்கறதே ரொம்ப அரிதான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நோட்டு சுத்தமா இருக்காது, அழுக்கா இருக்கும், கொஞ்சம் டேமேஜா இருக்கும், கிறுக்கி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னைக்கு ஒரு கட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு 2000 ரூபாய் கட்டை அப்படியே கையில வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து வச்சிருக்கோம். அதாவது 901 ஆரம்பிக்குது, 1000ல முடியுது. 100 நம்பர் கவுண்டிங் பெரியாம வச்சுக்கிறதா நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் சேகரிப்புல தான் வச்சிருக்கோம். ஏன்னா வாங்குறது விற்கிறது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் மயில் போட்ட, 2 மயில் போட்ட 10 ரூபாய் கட்டு. இந்த நோட்டை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இந்த ஒரு நோட்டெல்லாம் பாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2000 முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாய வேலைகள்லாம் 30 ரூபாய், 40 ரூபாய், 20 ரூபாய் அந்த மாதிரிதான் காலம் கடந்து இருந்துச்சு. இன்னைக்குதான் எங்கேயும் விலைவாசி உயர வேற எங்கேயும் ஏறி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு மாறி ஏறி போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறது ஒரு அரிதான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா தான் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாணய சேகரிப்பு தான் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல முழுக்க மோசடியா வச்சிருக்காங்க. நான் இவ்வளவு கட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இவ்வளவு கட்டு எல்லாமே இதெல்லாமே நாணய சேகரிப்புல வச்சுதான் இன்னைக்கு வந்து கலெக்ஷனுக்காக தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வாங்குறது விற்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தாங்க இருக்கு. ரெகுலர் கடையா இருக்கு. இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ல என்னோட கலெக்ஷன்ல வச்சிருந்ததான் நான் சேல்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். யாருக்குமே தேவைப்பட்டா நீங்க எங்க இருந்து கால் பண்ணாலும் சரி, எனக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு கொரியர் பண்ணு சொன்னீங்கன்னா இன்னைக்கு போட்டா நாளைக்கு வந்து சேரும். உங்கள்கிட்ட பொருள் வந்து சேர்ற வர பொறுப்பு என்னோட பொறுப்பு. நம்ம கடை வந்து கடையில வச்சு என்னோட பேச போட்டேன். ரெண்டாவது வந்து அந்த 786 நான் 1 ரூபாய் காயினுக்கு இந்த மாதிரி 5 ரூபாய் காயின் இந்த மாதிரி எது சொன்னாலும் நம்பாதீங்க. நானே சேகரிக்கப்பட்டதா எதுவுமே கிடையாது. எல்லாம் முழுக்க ஏமாந்து எதையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. நானும் ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா காலம் தானே கொடுக்கணும். அது ஒரு தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். கடையில இருக்கிற பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த ரேடியோவா இருக்கும். 1980 அந்த ரேடியோ வந்துருப்பா. அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரேடியோ 2000 அன்னைக்கு வாங்க முடியல. இன்னைக்கு இருக்கிற இந்த ரேடியோவுக்கு ஒரு ஒவ்வொரு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகும், சூப்பரா பாடுது. எப்பவும் லீடா இருக்கு, வானிலை ஒரு கேட்டா இருக்கு. அதே மாதிரி கேமரானா ஒரு போட்டோ எடுக்கிறது அவ்வளவு கஷ்டப்படணும் இருக்கணும். பேட்டரி பேக்கப் இருக்கு, இருந்தாலும் எடுக்க முடியும். நம்ம செல்லுல டக்குன்னு 1000 போட்டோ எடுத்துட்டு போயிடும். காலம் தாண்டி வந்தாலும் இதெல்லாம் பொக்கிஷமா மெமரியா தான் நான் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்க கலெக்ஷன் பண்ணிருந்தாலும் ஒரு ஹேண்ட் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கலெக்ஷனுக்கு முக்கியம் இந்த கொடுங்க. அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரலாறு சமாளிக்கணும், வரலாறு சேர்த்து வைக்கணும். ஏன்னா வரலாறு படின்னு சொல்றத விட வரலாறு வந்து மெமரி கொண்டு வரவங்க தான் நம்ம வீடியோல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடை மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி எது தேவைப்பட்டாலும் சரிங்க என்கிட்ட வாங்குறது இருக்கு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.